நம்ம எல்லாருக்குமே நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், நமக்கு எந்த துக்கமும் பாதிப்பும் கவலையும் வந்து சேரக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் நம்ம செயல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த துக்கத்தையும் கவலையையும் துன்பத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக தான் இருக்குது. நம்ம அன்பு எது மேலெல்லாம் வைக்கிறோம், எதெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்குமோ அது மேலே எல்லாத்தையும் அன்பை வச்சுக்கிட்டு நமக்கு சந்தோஷம் வரணும்னா அது வரவே வராதுங்கிறாங்க தெய்வம். அப்போ நமக்கு சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறாங்க? அன்பை கொண்டு போய் தெய்வத்து மேலே மட்டும் வையுங்கிறாங்க. ஏன்? அவங்க மட்டும்தான் அன்பை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ரிட்டன் மகிழ்ச்சிங்கிற செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுக்கு தான் தெய்வம் என்ன இதுக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தர்றாங்க அப்படின்னா, நிஜமான அன்பு தெய்வத்து மேலே வை, அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுன்னு நினைங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நினை அப்படின்னா தெய்வம் எங்கே இருக்காங்கன்னு நினைக்கணும், தெய்வம் நமக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கணும், நம்ம கூடவே இருக்காங்கன்னு நினைக்கணும். நம்ம இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். இப்போ ஒருவர் நிஜமான தெய்வத்து மேலே அன்பு வச்சு தெய்வத்துக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிட்டார்னா அவருக்குள்ளே இருக்கிற தீங்கான எண்ணங்கள் எல்லாமே பொசுக்கப்படுகிறதுங்கிறாங்க. அவருடைய எண்ணத்தில் சதா தெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே நிறைந்திருக்குங்கிறாங்க. அப்படி சதா தெய்வ எண்ணம் மட்டுமே நிறைந்திருக்கிற ஒருவருக்கு எதிராக ஒரு தூசு பறந்தால் கூட அந்த தூசு கூட சங்கரிக்கப்படும்ங்கிறாங்க தெய்வம். அப்போ நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கவலையற்ற வாழ்க்கையும் வேணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களில் இருந்து தேவையற்ற எல்லாத்தையும் நீக்கிவிட்டு தெய்வம் அவர்களின் சிந்தனையை மட்டும் நிரப்புனோம்னா மட்டும்தான் நமக்கு எதிராக எந்த ஒரு தீமையும் நடக்காதுன்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.